ஏன் எதுக்கு போகிறதுன்னு முடிவாச்சு, கம்முன்னு போக வேண்டியதானே. எதுக்கு எல்லார் உயிரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற? ஹாட்ரிக் வின் பண்ணியிருக்கோம், பாராட்டலாம். அடப்பாவிங்களா, இப்போ இப்படிலாம் ஜெயிச்சதெல்லாம் பாராட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஆர்சிபி நிலைமை. நீங்கள் விளையாடுறத பார்க்கும்போது உண்மையாக நீங்கள் ஃபார்முக்கு வந்தீங்களா இல்லை எல்லா டீமும் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்கன்னு தெரியலடா. டேபிளில் 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்கோம். அது ரொம்ப பெரிய விஷயம் தான். 10வது இடத்துல 7வது இடத்துக்கு முன்னேறிங்கிறது பெரிய விஷயம் தான். விட்டா பிளே ஆஃபே வந்துருங்க போல இருக்கு. கண்டிப்பா வந்துடும். பாக்குறதுக்கு விளையாடுறதுக்கு இல்ல, பாக்குறதுக்கு. எங்களுக்குமே பிளே ஆஃப் போற ஐடியாலாம் கிடையாது. போறவனெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போற ஐடியா தான். போறவனெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போகணும். ஓகே ஓகே பரவாயில்ல. இந்த எல்ஹெச்சி கொஞ்சம் பிடிச்சி இழுங்கலாம். மஞ்சள் சட்டை தான் அடுத்த டார்கெட். அடப்பாவிங்களா டே, 5 தடவை சாம்பியன் ஆயிருக்கடா. ஆல்ரெடி ஒரு 5 டைம் சாம்பியன் ஏர்போர்ட்ல நிக்கிறான். நம்ம ஃபேஷனபிளான ஆளு அவர் கூட தானே. சரி சரி. சிஎஸ்கே நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே. ஓகே, ஆல்கால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஸோ இன்னைக்கு நடந்த ஜிடி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் சரியான மேட்ச் தான் சொல்லி ஆகணும். ஏன் நீங்களே சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மேட்சை பார்த்த ஃபீல் இன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர்சிபி ஃபார்முக்கு வந்துட்டாங்களா இல்லை விளாட்ற டீம்லாம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்தியன் சூப்பர் லீக் நீங்க நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்தியன் சூப்பர் லீக் ஃபுட்பால்ல என்ன ஃபுட்பாலுக்குள்ள போறதான் கேட்கணும் சொல்லிடுறேன். அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. அண்ட் அதுல யார் தெரியுமா சாம்பியன்? விஷயத்துக்கு வந்து தெரியும். மும்பை சிட்டி எஃப்சி சாம்பியன் ஆயிருந்தாங்க கொல்கத்தாவை பீட் பண்ணி. என்னடா ஃபுட்பால்ல மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன் ஆகுறாங்க, இந்த பக்கம் ஐபிஎல்ல முதல் டீமா வெளியே போறாங்க. நான் மும்பை இந்தியன்ஸ் இங்க வெளியே போயிட்டாங்க, சாம்பியன்ஸ் லீக் ஆட வாய்ப்பு இருக்கானே. சொல்லும் போதே சாம்பியன் லீக்னு சொல்ற, அதுல சாம்பியன் தான் வரணும். முதல்ல எலிமினேட் ஆனவனுக்குலாம் என்னடா இருக்கு போடா. அப்ப ஆர்சிபி கண்டிப்பா ஆடுவார்கள், ஆடுவாங்க. எல்லா பிளேயர்ஸ் நீங்க மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா அப்படி சொல்லிருக்க மாட்டீங்க. எப்படி அடிச்சாங்க ஜிடி? ஆமா, உண்மையா செம்மையா அடிச்சாங்கன்றதை தாண்டி ஜிடிஏ செம்மையா மடக்கி போட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். சும்மா அப்படியே பொட்டலம் கட்டி போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துல சகாவும் சரி கில்லும் சரி அவங்க விக்கெட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர டப்ப விக்கெட் போச்சு. ஷாருக் கான் ஒரு செம்மையான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா அவரை ஒரு வேலை பார்த்தாரு பாருங்க, கிங் கோலி. அந்த செலிப்ரேஷன் பண்ணுங்க. அவர் அனுஷ்கா சர்மா கொடுக்க வேண்டிய கிஸ் நீங்களாம் பண்ணீங்கன்னா பேன் பண்ணிடுவாங்க. விராட் கோலி பண்ண மட்டும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் இது எனக்கு புரியல. கொல்கட்டாவில் ராணான்னு ஒரு பவுலர் எல்லாருக்கும் தெரியும். மயங்க் அகர்வாலுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணாரு, அப்படி பண்ணாரு. இன்னைக்கு அவர் பார்த்தா ஐபிஎல் இருந்து தூக்கிட்டாங்க. அதை தெளிவுபடுத்த விரும்புறேன். 2வது போட்டி அபிஷேக் போரலுக்கு கொடுக்க இப்படி நிறுத்திருப்பாரு. அதெல்லாம் முடியாது, நீ கொடுக்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவனை பேன் பண்ணிட்டாங்க ஒரு போட்டிக்கு. இன்னைக்கு விராட் கோலி அப்படி அடிக்கிறதுலாம் உங்களுக்கு தப்பா தெரியாது. கேட்டா கிங் கோலின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. கிரிக்கெட்டை காமனா வைங்க. இப்ப வரைக்கும் விராட் கோலிக்கு எந்த ஒரு ஃபைனுமே விதிக்கல. அவருக்கு என்னடா ஃபைனு, என்ன ஃபைன் வச்சாலும் இன்ஸ்டால ஒரு போஸ்டர் போட்டு போய்கிட்டே இருப்பான் தலைவன். அதை எடுத்து ஃபைன் காசு கட்டுறான்டானா என்ன பண்ணுவேன். ஆரஞ்சு கேப்பும் வாங்கிட்டாரு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு செமையான இன்னைக்கு ஆடினாரு. இன்னைக்கு விராட் கோலி ஃபினிஷ் பண்ணுவார்னு நினைச்சேன். ஆனா நூர் அகமது அவரும் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதான் ஃபினிஷ் பண்றது டிகே இருக்காரு. அப்படி ஆமாப்பா, என்ன எதுக்குடா பாடுங்கிறாரு. இதுக்கு முன்னாடி அடிக்கும் ஒரு லாஜிக் இருந்துச்சு. சரி ஓகே, T20 வேர்ல்டு கப்ல எடுப்பாங்கன்னு அரசியல் புதுசெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி இந்த பக்கம் 42 இயர்ஸ் ஃபார்மர், இந்த பக்கம் 39 இயர்ஸ் கமெண்டேட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க மீமு. இந்த பக்கத்துக்கு வரமா போ, இந்த பக்கத்துக்கு வரமா போ. அதான் சொல்லிட்டாருல, நான் என்ஜாய் பண்றதா வந்திருக்கேன். என்ஜாய்மெண்ட் பண்றேன். உட்கார கை தட்டுங்க. எதுக்கு போய் பொளந்துட்டு இருக்கீங்க அத்தனை பவுலர்ஸையா? இதை விடுங்க. இன்னைக்கு ஃபேப் டு பிளேசிஸ்க்கு என்ன பேய் பிடிச்சதோ தெரியல, அவரை ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல ஆட்டம் மரணாட்டம்னு சொல்லிட்டு பட்டா நடிச்சுக்கிட்டு. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஆர்சிபியோட ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் ஆன இது. அவ்வளவுதான் 92. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னடா ரூல்ஸ் இருக்கா உங்களுக்கு? நான் வெளில போயிட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. 92க்கு 0, 117க்கு 6. அதான் சொல்ல வந்தேன். அதான் என்னடா ஆர்சிபி இப்படி ஆடிட்டு இருக்காங்க, நல்லா படுறோம் ஆர்சிபியா இல்ல SRH கேட்டுட்டு இருந்தேன் உன்ட்ட. ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே டக்குனு இவன்ட்டு கேட்டுங்காடு திரும்பறதுக்குள்ள 6 விக்கெட் தான். ஆர்சிபி தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. விக்கெட் படப்படன்னு இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் 100 அடிச்ச வில் ஜாக்சன் அவுட். என்னடா அப்படின்னா அதான் திரும்பவும் கம்பேக் கொடுத்து அடிச்சு முடிப்பாருன்னு நினைச்ச மேக்ஸ்வெல் நல்ல வேலை டெக் ஆகல. அவரோட வேலை ப்ராப்பரா பார்த்துட்டு இருக்காரு. எப்பயுமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகுன்றத இப்போ வரைக்கும் மாத்தல. இங்கெல்லாம் இப்படி யாரு T20 வேர்ல்டு கப்ல நீ அடி சிங்கிள் டிஜிட் சொன்னதுக்கு அப்புறமா ஞாபகம் வருது. ஜிடியோட பேட்ஸ்மேன் சாய் சுதர்சன் இருக்காரு, தமிழ்நாடு பையன். ஐபிஎல்ல அவர் ஆடின பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிள் டிஜிட் அவுட் ஆயிருக்காரு 10க்கு கீழே. ஏன்னா நல்ல பிளேயர், நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்னா கொண்டாடி தான் ஆகணும். அண்ட் ஓகே மக்களே, ஞாபகம் வச்சுங்க, ஒரு 13.4 ஓவர்லேயே மேட்ச் சூப்பரா முடிச்சாங்க ஆர்சிபி. இதுக்கு முன்னாடி எத்தனை ஓவர் ரன் முடிச்சாங்க? இதே ஜிடிக்கு எதிராக 200 ரன். ஜிடிக்கு எதிராக 16 ஓவர் கிட்ட எடுத்துட்டு போனாங்க. இதுல ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்ஃபர்டபுளா முடிச்சிட்டாங்க.
ஏன்னா வந்து வில்சாக்ஸ் அங்க பொழந்துட்டு இருந்தா இன்னைக்கு ஃபேப் பொழந்தாரு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. பவர் பிளேலே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஆமா, கிட்டத்தட்ட 10 பவுண்டரி அடிச்சிருந்தாரு. 3 பார்க்கும்போது சிக்ஸர்ஸ் செம்மையா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் விராட் கோலியோட சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸ் அவருக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. எனக்கு இன்னைக்குமே தோணுச்சுங்க. அதான் எனக்கு தான் திட்டுவாங்க தோணுச்சு. சொன்னா கமெண்ட்ல. ஆனா உண்மையா தான் சொல்றேன், ரொம்ப ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தாரு. ஃபேப் பொழந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு நிமிஷம் எனக்கு ஃபேப் அவ்வளவு பெருசா பொழந்ததுனால விராட் கோலியோட இன்னிங்ஸ் நமக்கு ஸ்லோவா தெரிஞ்சு. எனக்கு ஒரு பக்கம் வந்து மெக்கருக்கும் ரைனா வந்து போயிட்டே இருக்காங்க, என்னடா அந்த மாதிரி அடிக்கிறாரு அப்படின்ட்டு. பட் ரைனா தான், மெக்கருக்கு தான். இந்த பக்கம் ஃபேப் தான். விராட் கோலி தான். நான் சொல்லுவேன் ஹர்திக் பாண்டியா தான் தெரியும். ஃபேஷனபிளான ஆள் அவரு தெரியும்ல, அவர் தான் நமக்கு எல்லாமே. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு. எனக்கு ஜிடியோட பவுலிங் பிடிச்சிருந்துச்சு. ஜிடியோட பவுலிங் தோத்துட்டீங்களா அப்புறம் என்ன? ஆனா பயம் கொடுத்தணும்ல. பயம் கொடுத்தீங்களா? டேய் நாங்க ஏன்டா பயம் பண்ணோம், எங்களுக்கு ரிசல்ட்டே தெரியும்டா. தோத்தாலும் அப்படியே வந்துட்டே இருப்பாங்க போடா. எங்களுக்கும் தான் தெரியும். ஆனா வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஃபெயிலியர் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு சில பேர்ட்டு வந்து சக்சஸ் வந்துட்டு இருக்கு. அது யாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சிராஜ் இன்னைக்கு 2 விக்கெட் எடுத்தாரு. நேத்து யாரோ சிராஜை வந்து ஓட்டி இருந்தாங்க நம்ம சேனல்ல வீடியோ. அது நேத்து. இன்னைக்கு பர்றா சிராஜ. நேத்து என்ன கேட்டது யாருக்கு போட தெரியுமா வந்து கேட்டதில்ல. சரி ஓகே. ஆனா சிராஜ் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து யாஷ்தயால், வைசாக் விஜயகுமார் எல்லாரும் 2 விக்கெட் எடுத்தாங்க. கரண் சர்மா நல்லா போட்டிருந்தாரு. ஸ்வப்னில் சிங் ஒரு ஓவர் சூப்பரா போட்டிருந்தாரு. அவர் தான் ஓபன் பண்ணாரு. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓவர் ஆர்சிபி பவுலர்ஸே நல்லா போட்டிருக்காங்கன்றது ஆச்சரியம் தானே அவங்களுக்கு. பார்க்கலாம் இனி வர போற மேட்சஸ்ல அவங்க என்ன பண்றாங்க. நான் இன்னொரு பிளேயரை மென்ஷன் பண்ணோம், ஜோஷ்வா லிட்டில் சூப்பரா போட்டிருந்தாரு. ஜோஷ்வா லிட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருந்தாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் 20 ரன் கொடுத்திருந்தாரு. அடுத்த 3 ஓவர்ல 25 ரன் கொடுத்து 4 விக்கெட். வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல எடுத்துடலாமா? நம்ம ஊர்ல இருக்கு, அவர் வேற ஊர். அதான் அந்த டீமுக்கு எடுத்துடலாமா தான் எடுத்துறாங்க. எடுத்துடலாம். அவங்க டீம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்டோம். அப்படியே முதல்ல அதை கேட்போம். சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அப்புறம் எல்லாரோட கேள்வி என்ன இருக்குன்னா, ஆர்சிபி விட தப்பிச்சு வந்து பிளே ஆஃப் வந்துருவாங்களா? மேபி இதுக்கப்புறம் வரப்போற எல்லா மேட்சும் அவங்க ஜெயிச்சாகணும். ஜெயிச்சாங்கன்னா அந்த 7 பாயிண்ட், அதாவது 14 பாயிண்ட் எடுப்பாங்க. அப்போ வந்து டாப் 4க்கு ஒரு ஃபைட்டிங் இருக்கும், ரன் ரேட் அடிப்படையில் வரும். மேபி இவங்க எல்லாமே ஜெயிச்சாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான். ஆமாப்பா, மேபி அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா அடுத்து வர போற 3 டீமுமே ஒரு டஃப்பான டீம்ன்றத மறக்க வேணாம். பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்கு, சிஎஸ்கே கூட மேட்ச் இருக்கு. சிஎஸ்கே கூட ஒரு இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னா, சிஎஸ்கேவும் ஜெயிச்சாதான் உள்ள வர முடியும். அப்ப சரியான ஃபைட்டா தான் இருக்க போகுது. நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு இப்பதான். ஆர்சிபிக்கு பஞ்சாப் கூடயும் சிஎஸ்கே கூடயும் மேட்ச் இருக்கு. இந்த பஞ்சாபுக்கும் சிஎஸ்கேக்கும் இன்னைக்கு மேட்ச் இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. யார் ஜெயிப்பாங்களா? டவுட்டே வேணாம். சென்னை சூப்பர் கிங் டெஃபினட்டா ஜெயிப்பாங்க. தர்மசாலால நடக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை மறந்துடாதீங்க. தோனி டமார்னு மூஞ்சிலே குத்திப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான இன்னிங்ஸ் ஆடினாரு. பிரித்தி சிந்தா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆடி இருப்பாங்க. சீர்கிருஷ்ணன் உட்காருங்கடி நான் ஆடுறேன் டிமுக்கிட்டுப்பா ஆடினாங்க. ஆனா அங்க தோனி ஆடினாரு பாருங்க. அதுக்கப்புறம் சீர்கிருஷ்ணன் விடுங்க, ஒட்டுமொத்தமா அந்த ஆடிட்டோரியத்துல இருந்த எல்லாருமே வந்து வேற லெவல் ஆடினாங்க. பிகாஸ் வந்து தோனியோட ஆட்டம் இடிமா இருந்துச்சு, மறந்துட வேணாம். அதெல்லாம் முக்கியமான மூமெண்ட்ஸ். இன்னைக்கு எந்த மேட்ச் ஜெயிச்சு யாரை குத்த போறாரோ தெரியல. சரி முடிச்சுப்போம். மறந்துடாதீங்க, ஆர்சிபி ஜெயிக்கணும், சிஎஸ்கேவும் ஜெயிக்கணும். ஆனா இனிமே ஆள் ஃபேஷனபிளான ஆள் பாரு, அட்டி இனிமே பறந்துகிட்டே இருக்கும். ஓப்பனிங் இறங்க போறாரு எங்கால் இனிமே. தோத்துட்டோம்ல, ஓப்பனிங் இறங்குறேன் நான். ரோஹித் உட்கார வச்சிருவாரு. ரோஹித் இம்பாக்ட் பண்ணி நீங்க ரெஸ்ட் எடுங்க, T20 வேர்ல்டு கப் பாத்துக்கலாம்.